ஆனால் நம்ம எபிசோட் நம்பர் 6 கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் போன எபிசோடில் தான் இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழியை கஷ்டப்பட்டு ஜேடு கண்டுபிடிச்சிருப்பான். அந்த வழி என்னன்னா, பேயெல்லாம் சேர்ந்து ஜேடை தூக்கி ஒரு குழிக்குள்ளே போட்டிருக்கும்ல, அந்த குழிக்குள்ள ஒரு குழந்தையும் குத்த வச்சு உட்காந்துருக்கும். அந்த குழிக்குள்ள பலி கொடுக்கப்பட்டு இறந்து போன குழந்தைகளோட அஸ்திகள் இருக்குது. பல நாடுகளில் பல ட்ரெடிஷனில் இறந்து போனவங்களோட அஸ்தி அப்படிங்கிறது ஒரு புண்ணிய பொருளாக ரொம்பவும் மதிப்புமிக்க ஒன்றா பார்க்கப்படுது. அந்த பொருளுக்கு இல்லைன்னா அந்த அஸ்திக்கு தேவையான ஒன்றை செஞ்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதாவது இறந்து போனவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்தியை இந்த ஆத்துல கரைக்கணும், இந்த கடல்ல தான் கரைக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் பேச்சு வழக்கில் சொல்லியிருந்தாருன்னா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அதை பண்ணாதான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதே போலதான் இந்த அஸ்திகளும் ஒரு புண்ணிய பொருளா இருக்கலாம். அது இந்த ஊருக்குள்ள இந்த இடத்துக்குள்ள கேட்பாரற்று கிடக்கிறனால தான் நம்ம எல்லாருமே இந்த ஊருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். அதை அந்த இடத்துல இருந்து எடுத்து அதுக்கு தேவையான பரிகாரங்களை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒருவேளை நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படிங்கறதான் ஜேடு கண்டுபிடிச்ச வழி. அதை தனி ஒரு ஆளா போய் பண்ண போறதில்ல. அந்த இடத்துக்கு ஜேடு கண்டுபிடிச்சு அந்த அஸ்திகள் இருக்கிற இடத்துக்கு ஜேடி இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும், எல்லாரும் ஒன்னா இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும், அப்பதான் தப்பிக்க முடியும் அப்படிங்கறத ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, ஜேடு நீ மண்டைக்குள்ள மறந்து போயிருக்கிற விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்காக நீ சாப்பிட்டது ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் மூலமா நீ மறந்து போனதான் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன் இதெல்லாம் ஒரு கற்பனையா இருக்கக்கூடாது? அப்படி இல்லைன்னா இந்த ஊரை பத்தி தான் உனக்கு தெரியுமே, இந்த ஊர் ஏன் உன்னை வச்சு விளையாடக்கூடாது? ஏன் இது ஒரு பொய்யான தகவலா இருக்கக்கூடாது? நீ சொல்றதான் உண்மை, நீ பார்த்ததான் உண்மை அப்படிங்கறத நம்பி நம்ம இத்தனை வரையும் அந்த இடத்துக்கு கூட்டு போய் அவங்க உயிரோட எல்லாம் விளையாட முடியாது. அதை வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் பொறு, என்ன ஏதுன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற. இதை கேட்டதுமே ஜேடு, அட லூசு பயலே, உன் வாயிலேருந்து இப்படி கேட்கறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சேன். உனக்கு இது பொய்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த காலனி வீட்டில் அப்படி ஒரு சீக்ரெட் வாசல் இருக்கிறத நீ இது வரைக்கும் பார்த்திருக்கியா? இல்லல்ல, வா இப்பவே போய் பார்ப்போம். அங்க அப்படி ஒரு வாசல் இருக்குன்னா நான் சொல்றது எல்லாமே உண்மை. அதுக்கப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு பிளான் போட்டு பண்ணுவோம் வா அப்படிங்கிற. இதை கேட்டதுமே ஹீரோக்கும் இது சரின்னு படுது. இப்ப ரெண்டு பேருமே காலனி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இங்க இந்த போலீஸ்காரம்மா ஹீரோ கொடுத்த அந்த வேலையை நல்லபடியாவே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிற இந்த அம்மாவுக்கு ஒரு ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இவங்க ஏன் இங்க வந்தாங்க அப்படிங்கறத முழுசா சொல்லாம இந்த இடத்துல ஒரு சீக்கிரட் வாசலை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு ஜேடு போதையில பார்த்த அந்த வாசலை தேடுறாங்க. அப்படி தேடும் போதுதான் ஜேடு போதையில அந்த வாசல் முன்னாடி ஒரு சில பொருட்களை அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்திருப்பான். அதே போல இப்ப இங்க உண்மையாவும் ஒரு இடத்துல பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வேக வேகமா அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பாக்குறாங்க. அப்புறப்படுத்தி பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க அப்படி ஒரு வாசலே இல்ல, அங்க வெறும் சுவர் தான் இருக்குது. இதை பார்த்துமே ஜேடு, டே அந்த வாசல் இங்க தாண்டா இருக்கணும், இந்த வாசலை தவிர மத்த எல்லாமே அந்த போதையில பார்த்தது போல அப்படியே இருக்குதுடா, இந்த வாசல் இங்க தாண்டா இருக்கணும், அது எங்கடா போச்சு அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜேடு ஹீரோ கிட்ட, ஒருவேளை அந்த வாசல் பொய்யா இருக்கலாம், ஆனா நான் கண்ட காட்சிகள் உண்மையானது, அந்த இடத்துக்கு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் அந்த இடத்துக்கு போயிருக்கவும் செய்றேன். சோ நம்ம அந்த வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியை யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற. இதை கேட்டமே ஹீரோ, எப்படி அந்த வாசல் பொய்யா இருந்துச்சோ அதே போலவே அந்த குழிக்குள்ள இருக்கிற அஸ்தி அதுவுமே ஏன் பொய்யா இருக்க கூடாது? சோ இதை நம்பி மக்கள் உயிரோட எல்லாம் விளையாடி இருக்க முடியாது அப்படிங்கிற. இதை கேட்டமே ஜேடு, ஆமா இப்ப நம்ம பண்ண போற இதுல மட்டும்தான் மக்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, மத்த எதுலயுமே ஆபத்து இல்ல பாரு. இன்னைக்கு நான் சொன்ன அந்த இடத்துக்கு போய் பார்த்து அந்த இடத்துல நான் சொன்னது போல எதுவுமே இல்லாம அங்க ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா மக்கள்லாம் இன்னைக்கு சாவாங்க. சோ அந்த ஆபத்துக்கு பயந்துகிட்டு நீ எதுவுமே பண்ணாம ரிஸ்க் எடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இங்க இருக்கிற பேய்களாலோ இல்ல மற்ற பிரச்சனைகளாலோ அவங்க இன்னும் 2 நாள்ல செத்துருவாங்கடா. எப்படி அவங்க சாவுறது உறுதிதான். சோ அனாமத்த போற உசுர ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது? இதை கட்டி மலையை இழுத்து பார்ப்போம், வந்தா மழை போனா இது அவ்வளவுதான் அப்படிங்கிற. இதை கேட்டதுமே ஹீரோக்கு கோவருது. ஹீரோ ஜேட சட்டக்காலர் பிடிச்சி தூக்கிட்டு, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விட்டுறத, எழுப்பி விட்டா உனக்கு நல்லதுக்கு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கென்னி இங்க வந்து இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற. உடனே ஹீரோ கென்னியை வெளியே கூட்டு வந்து இது வரைக்கும் கென்னி கிட்ட சொல்லாம மறைக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் கென்னி கிட்ட சொல்றான். அதுல இந்த மறுஜன்ம விஷயமும் இருக்கு. கென்னி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா விக்டரோட அம்மாவை அந்த மஞ்ச சொக்கக்காரன் சாப்பிட்டிருப்பான்ல, அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் விக்டர் காலனி வீட்டோட மாடியில தற்கொலை பண்ணிக்க போறது போலவே நிக்கிறான். இதை பார்த்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பதட்டாகிறாங்க. உடனே ஹீரோ கென்னி விக்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து விக்டர் கிட்ட, விக்டர் இருக்கிற பிரச்சனை பார்த்தாம நீ வேறையாடா இங்க என்னத்தடா பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற. அதுக்கு விக்டர், என்னோட சின்ன வயசுல இங்க ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த இடம் ரொம்ப பயத்தையும் வெறுப்பையும் கொடுத்துச்சு, இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக செத்துலான்னு அவர் முடிவெடுத்து இந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சார். ஆனா பாவம் மனுஷன் சாவல, கை காலெல்லாம் உடஞ்சு போய் ரொம்ப நாள் அவஸ்தப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் செத்து போயிட்டார். சரி அதை விடு, அது நமக்கு தேவையில்லை. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறான். உடனே ஹீரோ, அது எங்க தலை விதி. டே நீ உங்க அப்பா கிட்ட ஒரு மஞ்ச சொக்காரனை பத்தி சொன்னல, அவன் இந்த ஊருக்குள்ள வந்த புதுசுல மத்த மக்களோட மக்களா நார்மலா இருந்தான்னு தானே சொன்னேன், அவனை பத்தி உனக்கு வேற கூடுதல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லு, அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க விக்டர் அதுக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிறான். கட் பண்ணா இந்த சாரா பொண்ணு கிட்ட அவளோட செத்துப்போன அண்ணன் சாவறதுக்கு முன்னாடி ஆட்டா கண்ணாடியை திருப்பினா வண்டி வேகமா ஓடும் அப்படிங்கிறது போல ஒரு பொய்ய புழுவிட்டு போயிருக்கான். அதான் வீட்டுக்கு புது பெயிண்ட் அடிச்சா கவலைகள் போயிரும் அப்படிங்கிற பொய். இவ அதை கேட்டு அதுக்காகவும் இந்த வீட்டுல இவ கூட ஒரு பொண்ணு தங்கி இருக்குல்ல, புது பொண்ணு, அந்த புது பொண்ணு இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு, அந்த புது பொண்ணை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறா. அந்த இடத்துக்கு இப்ப ஜூலி வந்து சேர்றா. ஜூலி சாரா கிட்ட, இந்த பாரு சாரா, ஒரு காலகட்டத்துல நான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கண்டமணி
தலகாணிக்க கழுவி ஊத்திருக்கேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. இப்போ இந்த நேரத்துல நீ அனுபவிச்ச வழிகள் எவ்வளவு கொடுமையானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட அப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு சாரா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா அவகிட்ட சாரா. அப்படியே கிளம்புனா எப்படி, இத்தா பெரிய வீட்டுல ஒத்தால நின்னு பெயிண்ட் அடிக்க போறேன்ல, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற. கட் பண்ணா விக்டர் மஞ்ச சோக்கா போட்டவனை பத்தி அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானோ அதே தான் இப்ப ஹீரோ கிட்டயும் சொல்றான். கூடவே அன்னைக்கு அவன் வந்த காரை பத்தியும் சொல்றான். இதை கேட்டது ஹீரோ, அவன் தப்பானவன், அவனை விட்டு வைக்க கூடாது, அவனை விட்டு வச்சா இன்னும் ஊருக்குள்ள நிறைய போன விடும், அவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு டோனா இங்க வந்து, தம்பி ஹீரோ கொஞ்சம் தனியா வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவின் கென்னியின் தனியா கூப்பிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சு இவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள வச்சு ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல, அவரோட போனத்தையும் இவங்களை காட்டி கொடுக்குறாங்க. அங்க வச்சு இறந்து போன நேரத்துல இவர் நார்மலா தான் இருந்தாரு. ஆனா இவங்க இந்த போனத்தை இங்க தூக்கிட்டு வந்து காட்டும் போது இந்த பொம்மைகளுக்கு கண்ணு வாயெல்லாம் தச்சு வச்சிருப்பாங்களா, அது போல தச்சு வச்சிருக்கு. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியல. இவங்க காட்டுக்குள்ள வரும்போது இந்த பணத்தை மட்டும் இல்லாம நம்ம எல்லாச்சாமின்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம்ல, அதை கம்புன்னு வேணா வச்சுப்போம், அதுல இருந்து 2 கம்பையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஃபாத்திமா, ஏமா நீ இந்த இளவத்தான் ஒரு வாரம் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரியே ஏதோ ஒண்ணா கன்றாவியா செஞ்சு வச்சிருக்கா. ஃபாத்திமா இப்படி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தும் ஃபாத்திமாவோட நிலைமையை பார்த்தும் ஹீரோவோட பையன் ஃபாத்திமா இப்படி இருக்கிறதுக்கு தான் காரணம்னு சொல்லி அந்த பழியை தூக்கி தான் மேல போட்டுக்கிறான். அதாவது நான் ஒழுங்கா உன் கூட இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். நான் இந்த நேரமும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. கூடவே உன்னோட இந்த நிலைமை எனக்கு புரியவும் மாட்டேங்குது, அதை எனக்கு கொஞ்சம் புரியவை அப்படிங்கிறான். அதுக்கு ஃபாத்திமாவும் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்லிருப்பால, எங்க அப்பா எனக்கு பல ரிலீஜியனை பத்தி எல்லாம் சொல்லி தந்தாருன்னு அந்த விஷயத்த சொல்ற. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போதைக்கு வேற வழி இல்ல, ஏதாச்சும் மாற்றம் வந்துராதா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற. அப்படியே கட் பண்ணா விக்டரும் ஈத்தனும் பேசிக்கிறாங்க. விக்டர் இப்போ அந்த மஞ்ச சொக்கா போட்டவன் இந்த ஊருக்குள்ள வந்த காரை வரைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த காரை பத்தியும் அந்த மஞ்ச சொக்கா போட்டவனை பத்தியும் இந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஏதாச்சும் சொன்னா இந்த சின்ன பையன் பயந்துருவானா. ஆனா ஈத்தன் அப்படி இல்ல, ஈத்தன் காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள வச்சு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம விக்டர் கிட்ட சொல்றான். கட் பண்ணா அந்த மஞ்ச சொக்கா இப்போ ஹீரோவோட வீட்டுல, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. விக்டரோட அப்பா அதை பார்த்து இந்த ட்ரெஸ் போட்டிருந்தவன் தானே என் மனைவி சாகிறதுக்கு காரணம் அப்படிங்கறது போல ஃபீல் பண்ணி இருக்கிறாரு. அதை வெளியே இருந்து யார் உண்மையான காரணமா இருந்தாங்களோ அவங்களே பாக்குறாங்க. அதாவது மஞ்ச சொக்கா என்ற இந்த புது பொண்ணு பாக்குது. பார்த்ததுக்கு அப்புறமா நேர உள்ள வந்து விக்டரோட அப்பா கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா அவருக்கு இது பிடிக்கல. அதனால அவர் நேர அங்கிருந்து கிளம்பி பார்ல வந்து உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கும் இந்த புது பொண்ணு வருது. அது இதுவுமா பேச்சு கொடுத்து அவர் கூடவே ஒன்னா உட்காந்து சரக்குலாம் அடிச்சு இப்போ அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகுது. இப்படி இந்த டீம் இந்த பக்கமா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு டீம் காலனி வீட்டுக்குள்ள உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பேசிக்கிறது என்னன்னா காட்டுக்குள்ள நடந்ததை பத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வர்ற கெட்ட கனவுகள்னாலையும் இந்த ஊருக்குள்ள வச்சு நமக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அதை பத்தியும் பேசிக்கிறாங்க. இதை பத்தி சீரிஸ்ல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்ப இவங்க அதையெல்லாம் பத்தி பேசினதுக்கு அப்புறமா டோனா ஹீரோ கிட்ட, டேய் நான் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் நான் இதெல்லாம் என்னன்னு போய் சொல்லுவேன்டா, பொழுது சாஞ்ச உடனே எங்க இருந்தோ வந்து உங்களை கொல்ற பேய்களை பார்த்து மட்டும் நீங்க பயப்படக்கூடாது, நீங்க உங்களை பார்த்து பயப்படணும், நீங்க காண்கின்ற கனவுகளை பார்த்து பயப்படணும் அப்படிங்கறத நான் இந்த மக்கள்கிட்ட என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இவங்களை பார்த்து கோமா பேசிட்டு அந்த ரூமோட கதவு திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுகிறாங்க. இதை பார்த்து இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவுமே பதறி போறாங்க. உடனே கென்னி நான் போய் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு வரேன். ஆஸ்பத்திரியில அந்த பொம்மை தாக்குனதுல தீயினால ஒரு பக்கம் செதஞ்சு போயிருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்த கென்னி டோனாக்கு இப்படி ஆகி போனதை இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றேன். இங்க இருக்கிறவங்க உடனே தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா டோனா இருக்கிற இடத்துக்கு வந்து டோனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூடவே சிபிஆரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்ணியும் டோனா முழிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. டோனாக்கு இப்ப வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் ஷாக்கு கொடுத்தாலும் டோனா எழுந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு டாக்டர் அதை நிப்பாட்டுறா. ஆனா ஹீரோ டோனாக்கு சிபிஆர் கொடுத்துக்கிட்டே ஏன் அதை நிப்பாட்டின, இன்னும் கூட இன்னும் நிறைய ஷாக் கொடு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட டாக்டர் இல்ல அது அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல. இந்த பாரு டோனா, நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ சாகணும்னு நான் இன்னும் முடிவு பண்ணவே இல்லை, அதனால தயவு செஞ்சு கண்ண முழிச்சிரு அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த சிபிஆர் கொடுக்கறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் சிபிஆர் கொடுத்தனாலயோ என்னமோ அது அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச டோனா இப்ப லைட்டா இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி டோனா இரும்பவுமே போன உயிர் திரும்ப வரவுமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டோனாக்கு இப்பதான் அட்டாக் வந்துட்டு போயிருக்கு. அதனால அவங்கள கொஞ்ச நாளைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது போலவே இங்க இருக்கிற பொருட்களை வச்சு அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதன்படி இவங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வயர் தேவைப்படுது. அதுக்காக ஹீரோ காலனி வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அங்க இருக்கிற இந்த போலீஸ்காரங்க கிட்டையும் ஜெயிடு கிட்டையும் டோனாக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரேடியோ டவர்னு ஒன்னு கட்டினாங்க. எப்போ சீசன் 1ல அதுக்கு கொஞ்சம் வயர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வயர் இப்ப எங்க இருக்குன்னா காலனி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷெட் இருக்குல்ல, அந்த ஷெட்ல இருக்குது. அதை இப்ப ஜெயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வயரை எடுக்கிறதுக்காக இப்ப அந்த ஷெட்டுக்கு போறாங்க. அங்க போனா அங்க ஒருத்தனை படுக்க வச்சிருக்காங்கல்ல, அவனுக்கு அடியில தான் அந்த ஒயர்லாம் இருக்குது. சோ அங்க இருந்து அந்த தேவையான பொருளை எல்லாம் எடுத்துட்டு வந்து தேவையான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே டோனாவோட ரூமுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. டோனாவோட ரூமுக்கு வெளியில சாவு வீட்டுக்கு வெளியில ஆட்கள் எப்படி கூட்டம் கூட்டமா நிப்பாங்க, அதே போலவே இங்க இருக்கிற மொத்த ஆட்களுமே கூட்டம் கூட்டமா இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஈத்தன் வரான். ஈத்தன் அவங்க அம்மா கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுமே அவங்க அம்மா கிட்ட, அம்மா டோனா ஆண்டி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. இந்த ஊர்ல சாவு யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால டோனா ஆண்டி சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கடைசியா அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். தாபிதாவுக்கும்
வேற வழி இல்ல, இவனை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கறதுனால இவங்களும் அவனை டோனா இருக்கிற ரூமுக்கு கூட்டு போறாங்க. டோனா சாகல, ஆனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்கத்துல இருக்கிற டோனா கிட்ட ஈத்தன், டோனா நீங்க செத்து போனாலும் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். பயம்தான் ஒரு மனிதனை வீரனாக மாற்றும், பயம்தான் ஒரு மனிதனை விட்டு கொடுக்க மனமில்லாதவனாக மாற்றும், பயம்தான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த பாடத்தை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் தைரியமா இருந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவேன் டோனா, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம போயிட்டு வாங்க டாட்டா அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறான். அப்படியே கட் பண்ணா விக்டரோட அப்பாவும் இந்த புது பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு கதையா பேசிக்கிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த புது பொண்ணு எதுவுமே தெரியாத போல அவளை பத்தியே அவளே இவர்கிட்ட கேட்கிறா, நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மஞ்ச கோட்டை வெறிக்க பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன காரணம், அதுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற உடனே இவரும் அந்த கோட்டு போட்டு வந்தா என் பொண்டாட்டியை கொண்டா, என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சா, என் குடும்பத்தை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினா அப்படிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் இங்க ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று உடஞ்சிருக்குது. இந்த பொண்ணு அதுல ஒரு பீஸை கையில எடுத்து தன் கையில வேணும்னே ஒரு காயத்தை ஏற்படுத்துறா, ரத்தத்தை வர வைக்கிறா. இதை பார்த்ததுமே இவர் ஐயோ குழந்தை உனக்கு காயம் பட்டுருச்சா, ரத்தம் வருதா, இருமா நான் பேண்டேஜ் போல ஏதாவது கிடைக்குதான்னு பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கிட்ட அந்த பேண்டேஜை தேடுறதுக்காக போறாரு. அவர் அங்கிட்டு போகுமே இந்த பொண்ணு தன் கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 4-5 சொட்டு ரத்தத்தை இவர் குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற சரக்குல கலந்து விடுறா. கட் பண்ணா ஜூலியும் சாரவமா சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறது எதுவுமே கதைக்கு தேவைப்படுற மாதிரி தெரியல, எபிசோடோட லெந்த பெருசு பண்ற மாதிரியே தான் இருக்குது. அதாவது ரியல் வேலை நீ எதை மிஸ் பண்ற, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ என்னதை எல்லாம் மிஸ் பண்ற, அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. சோ அதையெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம், எப்பவாச்சும் தேவைப்பட்டா அந்த நேரம் சொல்றேன். இப்படி பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் சாரா ஜூலி கிட்ட, நீ கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட என் வழியை உன்னால புரிஞ்சுக்க முடியுது, உணர முடியுது அப்படின்னு சொன்னல, திடீர்னு ஏன் அப்படி சொன்ன அப்படிங்கிற. அதுக்கு ஜூலியும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொன்னேன் அப்படிலாம் சுத்தி வளைக்காம டைரக்டா மேட்டருக்கு வந்துடுறா. அது ஒண்ணு இல்லப்பா, இந்த இடம் எப்படி உன்னை சில விஷயங்கள்லாம் பண்ணா இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு நம்ப வச்சு ஏமாத்திச்சோ, அதே போலதான் இறந்து போன என்னோட அப்பாவையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு என்ன நம்ப வச்சுச்சு. அந்த சம்பவம் நடக்கிற அந்த நாளுக்கு டைம் டிராவல் பண்ணி போய் அதை நடக்க விடாம தடுக்க முடியும் அப்படின்னு என்ன நம்ப வச்சுச்சு. நானும் அதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா ஒண்ணுமே வேலைக்காகல. இப்ப எனக்கே அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு, சொல்ல போனா இந்த இடம் உன்னை ஏமாத்தினது போல என்னையும் ஏமாத்திருக்கு அப்படின்னு ஜூலி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறா. ஜூலி இப்படி ஃபீல் பண்ணி பேசுவோமே சாராவும் ஜூலியோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே கட்டிப்பிடிச்சு ஆறுதல் படுத்த ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா காலனி வீடு. டோனாக்கு இப்ப வரைக்குமே மயக்கம் தெரியல. மயக்கத்துல இருக்கிற டோனா கிட்ட ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். இந்த பாரு டோனா, நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம என்னால தனியா இதுங்க எல்லாரையுமே மேய்க்க முடியாது, நமக்கு இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, அதனால தயவு செஞ்சு போய் சேர்ந்துராத அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு வீட்டுல சாவு நடந்துச்சுன்னா அந்த சாவுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, அதனால இப்ப இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே இந்த காலனி வீட்டுல தான் இருக்கிறாங்க. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு சோறு போடணும் அப்படிங்கிறதுக்காக சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பஸ் ஓட்டிட்டு வந்த அம்மாவும் மூட்டையும் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எல்ஜின் வரான். வந்த எல்ஜின் இவங்க கூட சேர்ந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் மொட்டை எல்ஜினை பார்த்து, நம்ம 2 பேர் மூஞ்சியும் பஞ்சர போட்டு விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோ இப்பவும் பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல ஹீரோவோட இலூஷன்ல இருக்கிற சர்ச் ஃபாதரும் இருக்கிறாரு. நாங்க 3 பேரும் இந்த ஊருக்குள்ள வந்த முதல் நாள் ராத்திரி உனக்கு ஞாபகம் இருக்குதா, ராத்திரி நேரத்துல அலறிக்கிட்டே எங்க காருக்கு முன்னாடி வந்து விழுந்து எங்க கிட்ட நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா எங்களை ஒரு பங்கருக்கு கூட்டு போனேன். அங்கதான் இந்த படுத்திருக்க டோனா இது இருந்துச்சு. அங்க வச்சு டோனா எங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன தெரியுமா கேட்டுச்சு, நீங்க குரட்டை விடுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ராத்திரில காட்டுக்குள்ள பேய பார்த்து பயந்து போய் ஒரு பங்கருக்குள்ள ஓடி வந்தவங்களை பார்த்து கேக்குது, நீ குரட்டை விடுவியான்னு. எப்படி இருக்கும் மனுஷனுக்கு. அப்புறமா தான் கொஞ்சம் கழிஞ்சுதான் அது ஏன் அப்படி கேட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொன்னிச்சு. குரட்டை விடுற சத்தத்தை கேட்டு நம்ம ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு அந்த பேய்கள் வந்து சேர்ந்துருமா, அதனாலதான் அது அப்படி கேட்டுச்சான். அதுல இருந்து தான் நான் இந்த டோனாவை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய பயமுறுத்துற சூழ்நிலையா இருந்தாலும் ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிற ஒருத்தங்க தான் இவங்க. இவங்களுக்கு சர்வை பண்ண தெரியும், இவங்க கூட இருந்தா நாங்களும் சர்வைவ் ஆவோம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நம்பிக்கை தான் அந்த ராத்திரி தாண்டறதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறான். இவன் இப்படி பேசுமே ஃபாதர், அப்படிலாம் உனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நீ திரும்ப என்ன பண்ண போற, இதை இந்த நேரத்துல சொல்றது சரியானு எனக்கு தெரியல, ஆனா சொல்லித்தான் ஆகணும். இவங்களை நீ இங்க இருந்து காப்பாத்தணும், அதுதான் நீ இவங்களுக்கு பண்ற கைமாறு. இவங்களை காப்பாத்துறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஜேடி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டான். கீழே பேஸ்மெண்ட்ல நீ அந்த டோரை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக ஜேடி சொல்றது எல்லாமே பொய்யன்னு கிடையாது அப்படின்னு இவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ இதை கேட்டு அதை பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டோனாக்கு மயக்கம் தெரியுது. டோனா ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ முதல்ல கொஞ்சம் சந்தோஷம் ஆனதுக்கு அப்புறமா வெளியே இருக்கிற டாக்டர் எல்லாம் உள்ள கூப்பிடுறான். ஏன்னா இப்பதானே இவங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருக்காங்க, அடுத்த கட்டமா இவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவி எல்லாம் பண்ணணும்ல, அதுக்காக டாக்டர் உள்ள கூப்பிடுறான். அவங்களும் உள்ள வந்து பண்ண வேண்டியது எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வெளியே வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை, அதாவது டோனா பொழைச்சுக்கிட்டாங்க, அவங்க இப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷமான விஷயத்தை இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றான். இதை கேட்டு இங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷம் ஆகுறாங்க. கட் பண்ணா விக்டரோட அப்பா இந்த பொண்ணோட காயத்துக்கு எங்க இருந்தோ ஒரு பழைய துணியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கட்டு போட்டு விட்டுட்டு இந்த பொண்ணோட ரத்தம் கலந்த அந்த சரக்கு எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாரு. குடிச்சதுக்கு அப்புறமா இது நல்லா இருக்கே, இது போல இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த ஊர்ல நடக்கிறதையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏன் இதெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாது அப்படிங்கிற. இதை கேட்டு இவரும் ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோ இப்ப இந்த ஷெட் பக்கத்துல தான் இருக்கிறான். மறுபடியும் ஃபாதர் வராரு. ஃபாதர் ஹீரோ கிட்ட, டோனாக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, பொழைச்சுக்கிட்டாங்க, ஆனா இதுக்கு உள்ள ஒருத்தன் படுத்திருக்கான் பாரு, அவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல, ஒரே அடியா போய்
போய் சேர்ந்துட்டான். இவனை போல அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இன்னும் எத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள இருக்காங்க, எத்தனை பேர் சாவ போறாங்கன்னு தெரியல. இதோ பாரு, அந்த குளத்துக்குள்ள இருந்து அந்த பொம்மைகள் வந்ததை பத்தி உனக்கு தெரியும். அது போல புதுசா இன்னும் பல பிரச்சனைகள் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஜேடு சொன்னது போல அந்த இடத்துல அஸ்திகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்தெந்த வழியில எல்லாம் முயற்சி பண்ணணுமோ எல்லா வழியிலையுமே முயற்சி பண்ணி தான் ஆகணும். அதை விட்ட வேற வழி கிடையாது உங்களுக்கு. சோ அவனை போல மத்தவங்களோ வேற ஏதாச்சும் சொன்னா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க பாரு. அதை விட்டுட்டு அது பொய்யா இருக்கும் வைக்கும் அப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தா காலத்துக்கும் இங்க இருந்து அப்படி மட்டும் தான் பேசிட்டு இருக்க முடியும். இங்க இருந்து தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காணாம போறாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் தனியா யோசிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மத்தவங்க சொல்றத நம்புறது மட்டும் பத்தாது அப்படின்னு ஒரு போல சொன்னதுக்கு அப்புறமா நேர ஷெட்டுக்குள்ள போய் ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து காலனி வீட்டோட பேஸ்மெண்ட்ல அந்த கதவு எங்க இருக்குன்னு ஜேடு சொன்னானோ அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறமா என்கிட்டயே உன் விளையாட்ட காட்டுறியா, என்ன டெஸ்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சுவத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். உடைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மக்களோட உயிரை பணையம் வச்சு நாங்க எல்லாருமே அந்த டனலுக்குள்ள போகணும்னா எங்களுக்கு அந்த வாசலை காட்டித்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே நல்ல கோவத்தோட ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். சுவர் உடையுது. அந்த பக்கம் ஒரு வாசல் தெரியுது. இதை பார்த்ததுமே ஹீரோ ஜேடு கிட்ட, ஜேடும் இப்ப இங்க தான் இருக்கான், ஜேடு கிட்ட நம்ம இதுக்கு உள்ள போக போறோம், அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணு அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 6 முடிக்கிறாங்க. 5வது எபிசோட்ல கனவு போல பார்த்த வாசலை 6வது எபிசோட்ல ரியலாவே பார்த்துட்டாங்க. இனி 7வது எபிசோட்ல இதுக்கு உள்ள போய் பார்ப்பாங்களா, உள்ள இருக்கிற எல்லாருமே இந்த ஊர்ல மாட்டிக்கிட்ட எல்லாருமே தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 7 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.